வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரிக்கான நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிஃபோர் வீடியோவில் நம்ம ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் லெசனுக்கான ரியாக்ஷன் கொஷினை டீகோட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அமீன் லெசனுக்கான ரியாக்ஷனை டீகோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கொஷினில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். an organic compound, ஓகேங்களா, C3H9N அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் நைட்ரஸ் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஆல்கஹால் அண்டு N2 கேஸ் எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல்கஹால் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கிது. இது நம்ம கண்டிஷன் 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதே ஏ காம்பவுண்ட் ஒரு அமீன் வார்மிங் குளோரோஃபார்ம் அண்டு காஸ்டிக் சோடா KOH, ஓகே, இந்த ரெண்டோட ரியாக்ட் ஆகும்போது சிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளோட செகண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிற ப்ராடக்ட் ரிடக்ஷனுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஐசோப்ரோப்பைல் மெத்தில் அமீன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இது நம்மளோட தேர்டு கண்டிஷன். ஓகேங்களா? இவங்க மொத்தமாக நம்மளுக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கண்டிஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு இருக்கிற இந்த ஏங்கிற அமீன் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரக்சர்னால் ப்ரைமரி அமீனா, செகண்டரி அமீனா, டெர்ஷரி அமீனான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா அதில் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ஷன்ஸை டீகோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன்ஸை டீகோட் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? CH3H9N அப்படிங்கிற ஒரு ஏ காம்பவுண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு, ஓகேங்களா, HNO2, ஓகே, நைட்ரஸ்ங்கிறனால NO2. இந்த நைட்ரஸ் ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? அமீன் ஒரு ஆல்கஹாலாகவும் N2 கேஸ் எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நைட்ரஸ் ஆக்சைடோட ஒரு அமீன் ரியாக்ட் ஆகும்போது ஆல்கஹால் அண்ட் N2 கேஸ் ப்ராடக்டாக கிடச்சிச்சுனாவே என்ன தெரியுது? நம்மளுக்கு கிடச்சிருக்க அமீன் ஒரு ப்ரைமரி அமீன் அப்படின்னு. ஓகேங்களா? நம்மளோட அமீன் என்னது? ஒரு ப்ரைமரி அமீன். இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஆப்ஷன் பி அண்ட் சியில் இருக்கிறது, பி ஆப்ஷனில் இருக்கிறது செகண்டரி அமீன். ஸோ நம்ம செகண்டரி அமீன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சி ஆப்ஷனில் இருக்கிறது டெர்ஷரி அமீன், இதுவும் நம்ம ரியாக்ஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ பி அண்ட் சி கிடையாது, ஆப்ஷன்ஸ்குள்ளே வராது. இப்போ ஏ அண்ட் டியில் தான் ஏதோ ஒன்று நம்மளுக்கான ஏ ப்ராடக்ட். அது என்னென்னு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷனை டீகோட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி என்ன தெரியுது? நம்மளுக்கு கொடுத்துருக்க அமீன் ஒரு ப்ரைமரி அமீன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ரைமரி அமீன், ஓகேங்களா, இந்த ப்ரைமரி அமீன் குளோரோஃபார்ம், ஓகே, அண்ட் காஸ்டிக் சோடா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது குளோரோஃபார்ம் அண்ட் காஸ்டிக் சோடா அப்படிங்கும்போது இது எதோட ரியேஜெண்ட்டாக வரும் அப்படின்னா கார்பனைல் அமீன், அந்த ரியாக்ஷனோட ரியேஜெண்ட் தான் குளோரோஃபார்ம் அண்ட் காஸ்டிக் சோடா. ஓகேங்களா? கார்பனைல் அமீனோட நம்ம ஸ்டார்டிங் ப்ராடக்ட் என்னவா எடுத்துப்போம்? ப்ரைமரி அமீனாக தான் எடுத்துப்போம். ஓகே, இப்போது ப்ரைமரி அமீனோட இந்த 2 ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க? ஐசோசைனேட் தான் நம்மளுக்கு என்னவா கிடைக்கும்? ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஐசோசைனேட் ப்ராடக்டாக கிடைக்கிறதுனால தான் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆஃப்மேன் ஐசோசைனேட் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்பனைல் அமீனுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. ஓகேங்களா? சிந்தசிஸ். ஓகே, இப்போது இதில் ஐசோசைனேட் தான் ப்ராடக்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்கும்? ஆர் N ட்ரிபிள் பாண்ட், இதுதான் நம்மளுக்கு ஐசோசைனேடோட ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு செகண்ட் ரியாக்ஷன் மூலமாக என்ன தெரியுது? நம்மளுக்கு சியோட ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம சியை ரிடக்ஷன் பண்ணால் ஐசோப்ரோப்பைல்
மெத்தில் அமீன் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதை நம்ம டிகோட் பண்ணிடுவோமா? இப்போ தேர்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஐசோசைனைடு இப்போ கிடச்சிருக்கு. இந்த ஐசோசைனைடு வந்து ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசோப்ரோபைல் மெத்தில் அமீன் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதுதான் வந்து ஐசோப்ரோபைல் மெத்தில் அமீனோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? ஆக்சுவலாக இது வந்து என் ப்ரோபைல் அமீன், கரெக்டுங்களா? டி ஆப்ஷன் வந்து என்னது? என் ப்ரோபைல் அமீனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஏ ஆப்ஷன் தான் ஐசோப்ரோபைல் அமீனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேணால் பாருங்கள், இந்த குரூப் வந்து ஐசோ குரூப் வந்து அப்படியே வந்து இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஃபஸ்ட்டு ஐசோப்ரோபைல் குரூப்பும் இங்கே இருக்க நம்ம அமீனில் இருக்க குரூப்பும் சேமாக இருக்கும். இதை வச்சு நம்ம டிகோட் பண்ணிடலாம். என்னென்ன நம்மளுக்கான ஏவோட ஸ்ட்ரக்சர் ஏ ஆப்ஷன் தான். ஐசோப்ரோபைல் அமீன் தான் கரெக்டான ஆன்சர். இதோட நேம் என்னது? ஐசோப்ரோபைல் அமீன். ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ரக்சர் என்ன கிடச்சிருக்கு? ஐசோப்ரோபைல் அமீன்கிறது ஸ்ட்ரக்சராக கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்க வேர்டிங் ரியாக்ஷன்ஸை வந்து இப்படி தான் டிகோட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பிரித்து எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டிகோட் பண்ணுறதுக்கு. ஓகே, இதே மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு எங்கள் குளோபல் நாலேஜ் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.